தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இன்று கரூர்ல நடந்திருக்கிறது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட, வார்த்தைகளாலேயே சொல்ல முடியாத ஒரு நெஞ்சு வெடிக்கக்கூடிய ஒரு துயரம். 9 மாதம் நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிறவரோட கணவர் இறந்து போயிருக்காங்க. 2 மாசத்துல கல்யாணம் பண்ணி நிச்சயமாக இருக்கிற பையனும் பொண்ணும் இறந்து போயிருக்காங்க. சின்ன குழந்தை இழந்த அம்மா அப்பா. எங்க தொக்குப்பட்டி, பசுபதிபாளையம், ஏமூர், காந்தி கிராமம், இது மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஊர்ல தெரிஞ்ச மண்ணுல தாமரை அக்கா மாதிரி எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் நம்ம பார்த்து பழகி நம்மளோட இருந்தவங்க நேத்து வரைக்கும் இன்னைக்கு இல்லை. நம்மளால யாருக்குமே ஒரு வார்த்தை கூட நம்மளால ஆறுதல் சொல்ல முடியல, சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கு. நமக்கு இருக்கிற ஒரே ஆறுதல்ங்கிறது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவங்கள எல்லாரையும் நம்ம இப்ப பார்த்தேன். அது இருக்கிறவங்கள நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்காங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் டேமேஜ் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்குலாம் நினைவு இருக்கு, அவங்க எல்லாம் பேசுறாங்க. அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப நேரம் எல்லாருக்கும் டீஹைட்ரேட் ஆகியிருந்திருக்குது. நிறைய பேர் மயங்கி விழுந்திருக்காங்க. அப்போ உழுகிறப்ப எல்லாம் போறப்ப நிறைய பேர் மேலே ஏறி போயிருக்காங்க. அதனாலதான் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. குழந்தை 17 வருஷம் கழிச்சு ஒருத்தருக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கு. அவங்க அப்பா இறந்துட்டாரு. ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு பையன் இருந்திருக்காங்க. வீட்டுல ஒரே பையன் இருக்கான். அந்த பையன் தான் வேலைக்கு போற பையன். அந்த பையன் இருந்திருக்கா. அப்படி இந்த மாதிரி ரொம்ப ஒரு கொடுமையா இருக்கு. கரூர் நம்ம ஊரு வந்த காலத்துல இருந்து நம்ம இப்படி ஒரு துயரத்தை நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஒரு அமைதியான ஊரு. நம்ம வேலை செய்வோம், வேலைக்கு போவோம், சனிக்கிழமை சம்பளம் வாங்குவோம், பொட்டாட்டு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல சாப்பிட்டு திருப்பி திங்கக்கிழமை வேலைக்கு போவோம். நம்மள மாதிரி ஒரு அமைதியான ஒரு ஊரை பார்க்கவே முடியாது. நான் இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்துருக்கேன். எல்லா ஊர்லயும் வெயில் அடிக்கு, புயல் அடிக்கு, மழை வரும், கடுமையா இருக்கும். நம்ம ஊர்ல எப்பவுமே நம்ம நல்லாவே இருப்போம். ஆனா இந்த முறை நமக்கு இப்படி ரொம்ப மோசமா நடந்திருக்கு. காரணம் பத்தி யோசிக்கிற மணல்ல நம்ம உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நம்ம ஊர் ரொம்ப சின்ன ஊரு. மதுரை மாதிரியோ, திருச்சி மாதிரியோ, கோயம்புத்தூர் மாதிரியோ, சென்னை மாதிரியோ பல வீதிகள்ல போக முடியாது. நமக்கு சனிக்கிழமைங்கிறது நம்ம ஊர்ல ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான டே. ஏன்னா சனிக்கிழமை தான் நம்ம சம்பளம் போடுவாங்க. சனிக்கிழமை தான் நம்ம லாரிக எல்லாரும் டெக்ஸ்டைல்ல இருந்து கூட்ஸ் எடுத்துட்டு போவாங்க. அந்த டைம்ல நம்ம ஊர்ல உங்களுக்கு தெரியும், 1000 பேர் மூவ் ஆனாலே உங்களுக்கு கொஞ்சம் நம்ம ஊரு தடுமாறும். ஸோ அந்த இடத்துல தான் நமக்கு இருக்கிறதுல பெரிய இடம். நீங்க உழவர் சந்தையோ அந்த மாதிரி எதுனா நம்ம நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாது. இன்னும் நம்ம சின்ன ஊர்ல அவ்வளவு நேரம் மக்கள் காத்திருக்கிறதுங்கிறது நிச்சயமா சாத்தியப்படாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப நம்ம எல்லா அரசியல் கட்சியுமே என்ன பண்ணுவோம்னா, ஒரு 10,000 பேர் அதுக்குள்ள கூட்டம் வருதுன்னா நம்ம சிட்டிக்குள்ள போடுவோம். அதுக்கு மேல கூட்டம் வருதுன்னா நம்ம எல்லா அரசியல் கட்சியும் நம்ம வெளியில தான் போடுவோம். அதுதான் நம்ம வழக்கம். நம்ம சிட்டி அவ்வளவுதான் தாங்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு மோசமான ஒரு இடத்துல நம்ம நின்றுட்டு இருக்கோம். முதலமைச்சர் வந்துட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நம்ம இப்ப மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இல்லாம தனியார் மருத்துவமனை நிறைய பேர் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் உரிய சிகிச்சை இலவசமா கொடுக்கணும்னு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய அவங்களுக்கு தெரியும், பல்வேறு பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து நம்ம மாவட்ட நிர்வாகம் தீவிரமா வேலை செய்யறாங்க. பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர்கள்லாம் வந்திருக்காங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்ல இருந்தும், திருச்சி, சேலம், திண்டுக்கல், எல்லா கோயம்புத்தூர்ல இருந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ல இருந்தும் டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. நம்மளால முடிஞ்ச எல்லாத்தையும் செய்யறோம். நான் பார்த்த வரைக்கும் உள்ள இருக்கிற நிறைய பேரு நல்லா இருக்காங்க. அதுதான் நமக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரே ஆறுதலை ஒழிய, மார்ச்சுவரியெல்லாம் போய் ஒன்னையுமே நம்ம பார்க்க முடியல. அவ்வளவு மோசமா இருக்கு மார்ச்சுவரி. இப்படி ஒரு மார்ச்சுவரி நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். குழந்தைகள் இறந்திருக்காங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை எல்லாம் அப்படியே மயிலிறகு மாதிரி படுத்திருக்கு. அது இறந்த நேரத்துல ஒரு பிளட் ஸ்ட்ரெயின் மட்டும் இருக்கும். அது ரத்தமே இருக்குது ஒழிய அது தூங்குற மாதிரி தான் இருக்கு. அதனால ரொம்ப இங்க ஒரே கதறெல்லாம் இருக்கு. நம்மளால ஆறுதலே சொல்ல முடியாது போல இருக்கு. நான் எங்க அம்மா இறந்த அன்னைக்கு தான் இவ்வளவு பெரிய துக்கத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். இன்னைக்கு நம்மளால ஒண்ணுமே நம்மளுக்கு என்ன பண்றது தெரியல. எல்லாருமே அம்மாக்கள், சகோதரர்கள் நமக்கு தெரிஞ்சவங்களா எல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில ஊரே ஓரஞ்சு போயிருக்கு. நம்ம இங்க இருக்கிற மாதிரி ஊருக்கு வெளியில் இருக்கிறவங்க மனநிலையும் இதே மாதிரிதான் இருக்கும். ஒரு நகருக்கு வெளியில இந்த நிகழ்ச்சி நடந்திருந்தா இந்த அசம்பாவிதத்தை தவிர்த்திருக்கலாம். இல்ல அவங்க
பர்மிஷன் கேக்குறாங்கல்ல, நகருக்குள்ளதான் அவங்க பொதுவா அவங்க வந்து மாநாடு போடுறது இல்லைங்கிறதுனால அவங்க உள்ளதான் கேக்குறாங்க பர்மிஷன். அதுல வந்து எது வந்து பெரிய இடமோ அதான் குடிப்போம். அந்த இடத்துல வந்து நீங்க எல்லா பக்கம் நிக்கலாம், நீங்க ரவுண்டானா நிக்கலாம், ஈரோடு ரோடு நிக்கலாம், கோயம்புத்தூர் ரோடு நம்ம நிக்கலாம், அவங்க வர்றப்ப அந்த ரவுண்டானால இருந்து நம்ம பஸ் ஸ்டாப் ரவுண்டானா வரைக்கும் நிக்கலாம். அவ்வளவுதான் நமக்கு ஸ்பேஸ் இருக்கிற இடமே. அவங்க முதல்ல உழவர் சந்தை மாதிரி இடங்கள்லாம் கேட்டாங்க, அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். உழவர் சந்தைன்னு பேருதே ஒழிய நமக்கு உள்ளூர்காரங்களுக்கு தெரியும் அது ஒத்த ரோடுன்னு. சோ அதெல்லாம் இருந்தா நம்ம நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. ரொம்ப இன்னும் இதை விட ரொம்ப மோசமான இடத்துல நம்ம இருந்திருப்போம். இது என்ன, யாருக்குமே அவங்க எல்லாம் கொடுங்க, எப்படியாவது கொடுங்க, எங்களுக்கு திருப்பி கொடுங்க அப்படி கேக்குறாங்க. திருப்பி கொடுக்க முடியும். முதல்வர்கிட்ட நீங்க தொகுதி எம்பியா வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவா இருக்கும்? இனி வருங்காலத்துல இந்த மாதிரி விபத்துகள் தவிர்த்து இல்ல, இந்த மாதிரி சிட்டிக்குள்ள போய் இந்த மாதிரி ஒரு நம்ம ஊர் மாதிரி இன்னும் நிறைய சின்ன சின்ன சிட்டிகள் இருக்குல்ல, நம்ம ஊர் மாதிரி இப்ப கரூர் மாதிரி நிறைய நகரங்கள், சிறு நகரங்கள், ஈரோடே சிறு நகரங்கள் தான் நான் நினைக்கிறேன். நம்மளோட கொஞ்சம் பெரிய ஊரே ஒழிய திருப்பூர்லாம் ரொம்ப கன்ஜஸ்டடான வீதிகள் இருக்குது. சோ இது இனிமே வந்து நம்ம ஊர்ல நம்ம மக்களுக்கு நடந்தது இனிமே நம்ம ஊர்ல நம்ம தமிழ்நாட்டுல யாருக்கு நடக்க கூடாம பாத்துக்கணும். அத முதலமைச்சர் உறுதியா பாத்துக்குவாங்க. இன்னைக்கு நம்ம மக்களுக்கு எல்லாரும் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிய மக்கள், டெக்ஸுக்கு போறவங்க, கூலி வேலைக்கு போறவங்க, விவசாயம் பண்றவங்க, இது மாதிரி ரொம்ப ஒரு வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்னா அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு என்ன வழின்னு தெரியல, அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பொண்ணு உள்ள படுத்திருக்கு, ஹஸ்பண்ட் இல்ல, அவங்க வயசான அப்பா தான் பாத்துக்கிட்டு இருக்காரு, அந்த பொண்ணுக்கு 2 குழந்தை இருக்கு, அந்த பொண்ணு டெக்ஸுக்கு வேலைக்கு போகுது. அந்த மாதிரி தான் எல்லாமே இருக்காங்க. ரொம்ப எளிய விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள் தான் ஏறக்குறைய எல்லாமே இறந்து போயிருக்கிறவங்களோ உள்ள காயம்பட்டு படுத்திருக்கிறவங்களோ எல்லாமே அவங்க நம்ம மக்களோட, நம்ம ஊரோட நம்ம எளிய மக்களா தான் இருக்காங்க. ரொம்ப மனசை உழுக்கிற மாதிரி இருக்கு. இப்ப பிஎம் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காரு, அதனால உங்ககிட்ட ஏதாவது ஒரு எம்பினால மத்தியில இருந்து யாராவது பேசியிருக்காங்களா? எங்க கட்சியில இருந்து எங்க தலைவர் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, சிஎம் அவங்க எல்லாம் பேசினாங்க. பிரதமர் ஒன்னும் பேசல, பட் அவங்க வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. இது மாதிரியான நேரத்துல வந்து ரொம்ப அது உள்துறை அமைச்சரும் பேசியிருக்காங்க முதலமைச்சர் அவர்கள்ட்ட. முதலமைச்சர் இப்ப வந்துட்டு இருக்காங்க இரவா இருந்தாலும். நாங்க எல்லாரும் எங்கனால முடிஞ்ச எல்லாத்தையும் உயிருக்கு போராடுறவங்களை காப்பாத்துறது நாங்க நிச்சயமா செய்வோம். அவங்களை காப்பாற்ற முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த மாதிரி நிர்கதியா நிக்கிறவங்களுக்கு சொல்றதுக்கு வார்த்தை ஒன்று. ஆனா இழப்பீடுங்கிறது நீங்க மத்திய நான் கேட்பேன். நான் பிரதமருக்கு கடிதம் எழுதி நிச்சயமா ஒன்றிய அரசாங்க தரப்புலையும் கொடுக்கணும் நம்ம நிச்சயமா கேட்போம். முதலமைச்சர் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய நான் பார்த்த வரைக்கும் அவங்களுடைய சூழல்லாம் ரொம்ப கடுமையா இருக்கு. பணம்ங்கிறது வந்து நிச்சயமா அவங்க இழந்த வாழ்க்கையை திருப்பி கொண்டு வராது. இப்போ ஒரு பொண்ணு சொல்றாங்க, எங்க வீட்டுக்காரர் வராம நான் சாப்பிடவே மாட்டோம், நாங்க சின்ன குழந்தைங்க 2 இருக்கு, 12 மணி 1 மணி ஆனாலும் அவர் வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் நைட் ஷிஃப்ட் போனாலும் நாங்க உட்காந்துருப்போம், அவர் வராம எங்களுக்கு சாப்பிட்டு கூட பழக்கம் இல்லை அப்படி சொல்றாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ கடுமையான ஒரு வாழ்க்கை சூழல், ஒரு கடுமையான நெருக்கடியான சூழல்ல தான் இன்னைக்கு நம்ம மக்கள் நிக்கிறாங்க. நம்மளால ஆறுதல் சொல்லலாம், அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு நம்ம போவோம், அவங்கள தொடர்ந்து பார்க்கலாம், அதெல்லாம் நம்மளால நிச்சயமா செய்ய முடியும். அதை நாங்க எல்லாரும் செய்வோம், இதுக்கு முன்னே செஞ்சிருக்கோம், இனியும் நம்ம செய்வோம். அதனால வந்து இங்க எல்லாரும் எம்எல்ஏக்கள் இருக்காங்க, முன்னாள் அமைச்சர் இருக்காரு, மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க, ஒரு ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகம் இருக்கு, சிஎம் இருக்காங்க. அதை நாங்க எல்லாமே எல்லா காலத்திலையும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். இது வந்து ஒரு ரொம்ப நம்ம நினைச்சு கூட பார்க்காத ஒரு துயரமா இருக்கு. சினிமா மாதிரி தான் இந்த மாதிரி போய் மார்ச்சூரியில பெட்டி வெட்டியா வச்சிருப்பாங்க, நம்ம இழுத்து பார்த்துட்டு வருவோம். இப்படி வந்து இவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கே பதட்டமா இருக்கு. அப்படி மக்களுக்கு வந்து அழுகுறாங்க. அது மாதிரி ஒரு என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. பட் மக்கள் நம்பிக்கையோட இருக்கணும். உள்ள இருக்கிறவங்க நான் பார்த்த வரைக்கும் நல்லா இருக்காங்க, பேசுறாங்க. நான் அவங்கள்ட்ட பேசிட்டு தான் வந்தேன். எல்லா பெட்லயும் டாக்டர்கள் இருக்காங்க. கொஞ்சம் பேர் டீஹைட்ரேட் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே குளுக்கோஸ் இறங்குது. கொஞ்சம் பேருக்கு வந்து அடிபட்டிருக்கு, கிராக் இருக்கு, அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. சில பேருக்கு பேக்ல அடிபட்டிருக்கு, எல்லாம் ஸ்கேன் எடுத்துட்டு இருக்காங்க, எக்ஸ்ரே எடுத்துட்டு இருக்காங்க, முறையான மெடிகேஷன் போகுது. மருத்துவ ரீதியா வந்து எந்த குறையும் இல்ல. தேவைக்கு அதிகமாகவே மருத்துவர்கள், நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருக்காங்க. எல்லா அமைச்சர்களும் தமிழ்நாட்டுல இருந்து நிறைய அமைச்சர்கள் வந்திருக்காங்க, நாங்க உள்ளூர்ல இருக்கிறவங்க தவிர. மத்தபடி எங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் நாங்க செய்யறோம். ஆனா இதுமே இந்த மாதிரி நடக்க கூடாது. இப்ப 20-25 நிபந்தனைகள் விதிச்சுதான் இந்த மாதிரியான விபத்து நடக்குது. இப்ப காவல்துறை இன்னும் என்ன மாதிரி இந்த விஷயத்தை, காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம ஊரோட லிமிட் அவ்வளவுதான்.
உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாம் இங்க பிறந்து வளர்ந்துருக்கோம், நம்ம டெய்லி அந்த ஊர்ல போறோம். நம்ம ஊர் வந்து நம்ம ஊருங்கிறது என்ன, நீங்க ரவுண்டானாவை கடக்காம நம்ம ஊருக்குள்ள யாருமே வர முடியாது. அப்ப எல்லாருமே ஒரே நேரத்துல வர ட்ரை பண்ணிருக்கலாம். நிறைய பேர் டீஹைட்ரேட் ஆயிருந்திருக்காங்க, ரொம்ப நேரமா நிறைய பேர் இருந்திருக்காங்க, 10 மணி நேரம்லாம் அந்த இடத்துல நின்றுருக்காங்க, தண்ணி இல்லாம இருந்திருக்குது, மயங்கி விழுந்திருக்காங்க, மயங்கி விழுந்தவங்க மேல கூட்டம் ஏறி போயிருக்கு. ஸோ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நம்ம இங்க ஏற்பாடுகளோ காவல்துறை ஆக்சுவலி ரொம்ப இன்னவே ஒரு புத்திசாலித்தனமா செயல்பட்டு இருக்காங்க. அவங்க கேட்ட மாதிரி அவங்க உழவர் சந்தை மாதிரியான இடங்கள்ல கேட்கறாங்க, நமக்கு என்ன அப்படின்னு கொடுத்துட்டு போகாம அவங்க ரொம்ப முறையா யோசிச்சு மற்ற திருச்சியில எல்லாம் வந்த கூட்டத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லா இடங்கள்லயும் மக்கள் பிரிஞ்சு நிக்கக்கூடிய ஒரு இடம், ஈரோடு ரோட்ல நிக்கலாம், கோயம்புத்தூர் ரோட்ல நிக்கலாம், டுவர்ட்ஸ் கரூர் ரோட்ல நிக்கலாம், அவங்க இந்த பக்கம் திரும்புறப்ப பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நிக்கலாம். இந்த அளவுக்கு ரோடு இருக்கிற ஒரே இடம் கரூர்ல தான். நமக்கு வந்து வெங்கமேட்ல எம்ஜிஆர் சிலையோ இல்ல உழவர் சந்தையோ பசுபதி பாளையமோ அதெல்லாம் வந்து நமக்கு இன்னும் நினைச்சு கூட பார்க்க முடியாத, இதுவே நமக்கு நடுக்கமா இருக்கு. அந்த மாதிரி ஆயிருக்கும். இது நம்ம வந்து ஒரு நிர்வாகமா நம்ம என்ன செய்ய முடியுமோ செஞ்சிருக்கோம். பட் அதை மீறி வந்து இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குங்கிறத நம்மளால இது மாதிரி நிறைய சிறு நகரங்கள் இருக்கு தமிழ்நாட்டுல. அந்த மாதிரி சிறு நகரங்கள்ல இவ்வளவு பெரிய கூட்டங்களை நம்ம கூட்டக்கூடாது.